கண்ணன் தச்சு வேலை செய்பவர், சிறந்த உழைப்பாளி. ஆனால் ஏனோ அவர் வாழ்க்கை மேம்படவில்லை. சிறிய வீடு, மிக குறைவான சேமிப்பு, வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகள், இவைகளை எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருப்பார். ஒரு தேநீர் கடையில் உட்கார்ந்து, என் மகன் பரீட்சையில் தேர்வடையவில்லை, மரத்துண்டின் விலை உயர்ந்து விட்டது, இப்படியெல்லாம் இருந்தால் என்ன வாழ்க்கை இது, மற்றவர்களை பார், எவ்வளவு சொகுசாக இருக்கிறார் என்றெல்லாம் புலம்பினார். ஒரு நாள் ஒரு துறவி அந்த கிராமத்தை கடந்து சென்று கொண்டிருந்தார். கிராமத்தினர் அனைவரும் அவரை சூழ்ந்தனர். ஆனால் கண்ணன் மட்டும் தள்ளி நின்றார். ஆனால் அவர் கண்ணனை நோக்கியே கூறினார், தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்பொழுது அந்த நாளிரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு கல்லை ஒரு ஜாடிக்குள் போட்டுவிடு, அதுபோல் ஒரு மாதம் முயற்சி செய்து பார் என்றார். கண்ணன் சிரித்துக்கொண்டே, அந்த கற்கள் என் பசியையும் பிரச்சனைகளையும் தீர்த்து விடாது என்றான். துறவி கூறினார், முயற்சி செய்துதான் பாரேன் என்றார். அன்றிரவு கண்ணன் ஒரு கண்ணாடி ஜாடியை எடுத்தார். ஆனால் என்ன நல்லது நடந்திருக்கிறது என்று யோசித்திருக்க அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த அவரின் மகனை கண்டார். பிறகு ஒரு கல்லை ஜாடியில் போட்டுவிட்டு உறங்க சென்றார். முதல் நாள் என் மகன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். 2ஆம் நாள் ஒரு கல்லை போட்டு, சூடான சோறு பருப்பு குழம்பும் என் பசியை ஆத்தியது, உணவு கிடைத்ததற்கு நன்றி என்றான். அப்படியே பயிர் வளர மழை வந்ததற்கு, கனமான மரப்பலகையை தூக்க உதவிய நண்பருக்கு என பல நன்மைகளுக்கு கல்லை தினமும் நிரப்ப ஜாடி நிறைந்தது. கண்ணன் உணர்ந்தார், பிரச்சனைகளை விட ஆசீர்வதிக்கப்பட்டதை நினைப்பது நல்லது என.